வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ME 8402 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம் நமக்கு 2013 அண்ட் 17 ரெகுலேஷன் பேட்டர்ன் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்தெந்த டாபிக் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். யூனிட் ஒன்னை பொறுத்தவரை ப்ராபபிலிட்டி, ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான், ஜியோமெட்ரிக், யூனிஃபார்ம், எக்ஸ்பொனன்ஷியல். இந்த கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் உங்களால் ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நமக்கு எதிராக சாய்ஸில் ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு ப்ராப்ளம் டெஃபினட்டாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸு, நொட்டேஷன்ஸ் எல்லாமே 2 மார்க் கொஷின் பேஸ்டாகவே நம்ம ரீட் பண்ணாலே போதும். ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஒரு டீட்டெயில் கொஷின் தான். அதில் ஆக்சியம் 1 என்ன, ஆக்சியம் 2, ஆக்சியம் 3 எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு இந்த டாப்பிக்கில் இருக்கும். தேர்ட், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமானது. A given B, B given A இந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதோட ஃபார்முலா என்ன, அது எப்படி ப்ராப்ளத்தில் கேட்பாங்க அப்படின்னு மாடலுக்கு ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நல்லா ரீட் பண்ணாலே இந்த கண்டென்ட் ஈஸியாக நமக்கு தெரியும். அடுத்து பேஸ் தியரம் ரிப்பீட்டட் கொஷின், நமக்கு பார்ட் C கொஷினாகவும் இந்த டாபிக் கேட்கலாம். பேஸ் தியரம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட கண்டினியூட்டி தான். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ப்ராபபிலிட்டியில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ண தெரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பேஸ் தியரம் ஈஸியாக முடிச்சுக்கலாம். இது எல்லாம் ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக், யூனிஃபார்ம், எக்ஸ்பொனன்ஷியல். இதில் எல்லாமே ஒரு 7 to 8 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். பைனாமியலாக அதோட PDF என்ன, MGF என்ன, மீன் அண்ட் வேரியன்ஸ் என்ன. ஸோ இது தனித்தனியாக ஒரு டேபிள் நம்ம சார்ட்டே நம்மளும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லையுமே. கண்டிப்பாக அந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்சானும் இதே மாதிரி தான். ஜியோமெட்ரிக்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பியோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். கேல்குலேஷனும் நம்ம கேல்குலேட்டர்லேயே ட்ரை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும், தவிர டெரிவேஷன் எதுவுமே ரொம்ப கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். இது யூனிட் 1ஓட கண்டென்ட். யூனிட் 2 இப்போ பார்க்கலாம். யூனிட் 2வை பொறுத்தவரை ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கேட்கலாம், XY பேஸ்டாக டெஃபினிஷன்ஸ், அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேஷன் அண்டர் எக்ஸை பொறுத்து என்ன, ஒய்யை பொறுத்து என்ன, இண்டிபெண்ட் ஆர் நாட், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு யூனிட் 2ல் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அடுத்து கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ரிப்பீட்டட் பார்ட் C கொஷின். கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 to 8 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ராப்ளமும் ஒரே மாடல் தான், பட் அந்த ஃபங்க்ஷனு, லிமிட்டு இதுதான் மாறுமே தவிர கான்செப்ட் அதுதான். E(x), E(y), வேரியன்ஸ் x, வேரியன்ஸ் y அண்ட் கோவேரியன்ஸ் வேல்யூ பார்க்கணும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணலாம். அடுத்து யூனிட் 3 மார்கோ ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சதுன்னா இந்த கான்செப்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். மார்கோ ப்ராசஸ் என்ன, மார்கோ செயின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எகோடிக், பீரியாடிக், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. சப்டிவிஷனாக இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேட்ரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும், 3rd யூனிட் ஈஸியாக முடிஞ்சிடும். யூனிட் 4 பர்த் டெத் ப்ராசஸ் குயின் மாடலில் கேட்பாங்க. கியூயிங் தியரியில் நம்ம சேனலில் மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மாடல் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஒரு கொஷின் ஆகட்டும், பார்ட் சியில் ஒரு கொஷின் ஆகட்டும், டெஃபினட்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மாடல் 1ல் என்னென்ன கேட்குறாங்க, எல்எஸ்னால் என்ன, எல்கியூ என்ன, டபிள்யூஎஸ் என்ன, டபிள்யூக்யூ என்ன, இந்த 4 ஃபார்முலா என்ன. மாடல் 2வை பொறுத்தவரை எப்படி இருக்குது, சிங்கிள் சர்வராக இருந்தால் என்ன, மல்டிபிள் சர்வராக இருந்தால் என்ன, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது. யூனிட் 3யை பொறுத்தவரை ஃபைனைட் கேசஸில் சிங்கிள் சர்வருக்கு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஒரே ஒரு சார்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்எஸ் என்ன, எல்கியூ என்ன, டபிள்யூஎஸ், டபிள்யூக்யூ, டைப் 1, டைப் 2, டைப் 3 என்ன, இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 4ை பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். திருப்பி நமக்கு டேட்டாவை கரெக்டாக எடுத்து எழுதணும். லாம்டா, நியூ வேல்யூ, இந்த 2 வேல்யூ தான் கொடுப்பாங்க. அதிலேருந்து நம்ம எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து யூனிட் 5 பொறுத்தவரை ஃபொலாசிக் கிட்சன் ஃபார்முலா அண்ட் ஓப்பன் ஜாக்சன் நெட்வொர்க் ப்ராப்ளம்.
இந்த ஃபலாசைட் கின்சன் ஃபார்முலாங்கிறது பிகே ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாக்சன் மெத்தட்லேயும் நமக்கு தியரி கொஷினும் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. யூனிட் 5ல் ஒரே ஒரு தியரி கொஷின் தான் ரிப்பீட்டட் கொஷினாகவே கேட்பாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தியரி ப்ராப்ளம் பார்த்தீங்கனாலே ப்ராப்ளமும் ஈஸியாக அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் தியரி கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ தியரிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அண்ட் ப்ராப்ளம் கேட்டாலும் அந்தந்த டேட்டா எப்படி சப்ஸ்டியூஷனில் மாற்றுறாங்க, மீன் அண்ட் வேரியஸ் பேஸ்டாக கேல்குலேஷன் எப்படி பார்க்குறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். MA 8402 இந்த பேப்பரை பொறுத்தவரை நீங்கள் இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நம்ம சேனல் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே 60% மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த பேப்பர்னா டெஃபினட்டாக இந்த டாபிக் வைஸ் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்கில் என்னென்ன ஹெட்டிங்லாம் கொடுத்துருக்கோம், யூனிட் வைஸ் நம்ம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கணிதப்பிழை@gmail.comங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.